மார்க்கண்டேயன் அவர்கள் கால் படாத இடம் இல்லை என்ற அளவுக்கு தொகுதி முழுவதும் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார். அது நம்ம ஒரு 6-8 மாசம் முன்னே அண்ணன் இன்னும் நீங்க எல்லா இடம் போக ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அதுல இருந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சுற்றிட்டே இருந்தது நீங்க எல்லாம் தெரியும். நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன், கிராமம் கிராமமா போய் மக்களை சந்திச்சு கொண்டிருக்கிறார் என்று. அவங்க அந்த அளவுக்கு களப்பணி. சிஸ்டர் எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும் சிஸ்டர் சொல்லுவாரு. அதுதான் அவருக்கு லீவு, மற்ற நாள் முழுசும் தொகுதி தான். ஆகவே அந்த அளவுக்கு அவருடைய பணி என்பது 5 ஆண்டு காலம் ஓடி போனதே தெரியல. அதுவும் நமக்கு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக ஓராண்டுக்கு முன்பே நம்முடைய தலைவர் நம்மை தயார் செய்தார்கள். அதுபோல இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பே நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் எஸ்ஐஆர் திருத்தோன்றது, அதுக்கப்புறம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, தமிழ்நாடு தலைகுடியாதுன்னு அந்த இது கூட்டங்கள் உறுதியாக வெல்வோம் ஒன்றாகன்ற மாதிரி தொடர்ச்சியாக நம்முடைய செயல்வர்கள் அத்துணை பேருக்கும் நம்முடைய தலைவர் ஆக்டிவா வச்சிருந்தார், எல்லாம் வேலை செய்யணுன்ற அளவுக்கு. அதனால எம்எல்ஏ மட்டுமல்ல, நம்முடைய செயல்வர்கள் அத்துணை பேருமே நம்ம களப்பணி ஆற்றினோம். அதுவும் நம்முடைய முதலமைச்சர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, எல்லா திட்டங்களையும் தந்திருக்கிறார், பொருளாதார வளர்ச்சி திட்டங்களையும் தந்திருக்காரு. நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதுபோல ஏழை எளிய நடுத்தரவருக்கு தரக்கூடிய வாழ்வாதார உயர்வுக்கான திட்டங்களையும் தந்திருக்கிறார். இன்னைக்கு வறுமை கோட்டு பட்டியல கீழே உள்ளவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு. நான் சொல்லல, முதலமைச்சர் சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் விவரம் சொல்லுது. ஜவுளி உற்பத்தியில தமிழ்நாடு தான் முதன்மை. தோழி விடுதி திட்டமா தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்கு, அது இந்தியாவும் நாங்கள் கொண்டு வர போறோம்ன்றாங்க. ஆகவே எல்லா திட்டத்துக்கும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை ஒன்றிய அரசுடைய புள்ளியில் விவரம் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கோம். ஆகவே திட்டங்கள் எல்லாம் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிராமத்துல கலைஞர் கனவு இல்லம், அது விளையாட்டுகளுக்கு அதிகம் ஒதுக்கீடு. எம்எல்ஏ இல்லை, அதெல்லாம் வேணுமே அங்க வேணும் இங்க வேணும், எப்படியா தொகுதிக்கு அதிக ஒதுக்கீடு வாங்கிடுறோம் நம்ம. அதனால விளையாட்டுகளை அந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு காணப்பட்டிருக்கு இன்னைக்கு விளையாட்டுகள் தொகுதியில. இப்படி நம்ம திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே இந்த திட்டங்களால் பயனடைந்த மக்களை நீங்க ஒவ்வொரு பேரும் நேரடியா சந்திச்சு வாக்கு கேட்டு அந்த வாக்கை உதயசூரியன் பெற்றுத் தருவது ஒவ்வொருடைய வேலை. இப்பொழுது நம்ம இவ்வளவு நாள் விதைச்ச